உசுரே டிஜே அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் பழைய பயங்கரமான நடிகை மந்த்ரா, அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க. மந்த்ராவெலாம் நாங்களாம் அந்த அஜித்தோட ராசின்னா ஏதோ ஒரு படம், ரெட்டை ஜட வயசுன்ற படத்துலலாம் பார்க்கும்போதெல்லாம் ஆஹா மந்த்ராடா, அப்புறம் இந்த அப்பா அருண் விஜய் கூட நடிச்சிருக்காங்க, அடி மந்த்ராடா மந்த்ராடா அப்படின்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. படம் பேர் உசுரே. டிஜேயை பற்றி நமக்கு தெரியும், அசுரன் படத்தில் தனுஷோட ஒரு பையனாக வருவாப்பில். சரி ரைட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குல்ல அப்படின்றதுக்காக அந்த படத்தில் போய் உட்காந்து பார்த்தோம். வழக்கம் போல் ஒரு கிராமத்தில் 2 ஊருக்கு சண்டை. ஊருக்கு சண்டையில் நடுவில் ஒரு சண்டியர், அந்த சண்டியருக்கு வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு குடும்பம் வருது. அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு பிள்ளையை பார்த்து மயங்கிறாப்புல. உடனே ஊருக்கு ஃப்ரெண்டுலாம் சண்டை போட்டு அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறா பார்ப்போம் அப்படின்றாங்க. அவர் கரெக்ட் பண்ணுறாரு. கரெக்ட் பண்ணால் அவங்க அம்மா விட மாட்டேங்குது. என் பொண்ணுக்கு வந்து இது பண்ணால் அது பண்ணால் எனக்கு இவ்வளோ செலவாகும், அதெல்லாம் பிடுங்கும் போது வீட்டு பார்த்தோன்னா அடகு வச்சு காதலிக்காக எல்லாத்தையும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்களே ஒரு களவாணி பை குடும்பம். ஊரில் வெட்டியார் போய் உட்காந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த காசை உருவிட்டு அனுப்பிச்சி விட்ற கேஸ். இந்த மாதிரி 2-3 கேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இவர் மாட்டிக்கிட்டாரு. இது வரைக்கும் கூடவே கூட்டு களவாணியாக இருந்து ஏமாத்தின காதலி திடீர்னு வந்து டிஜேயை பார்த்தோடனே நல்லவளா மாதிரி, இவன் ரொம்ப நல்லவன், இவனை நான் உண்மையாகவே லவ் பண்ணுறேன், அதனால் வந்து எங்களை விட்டுரு அப்படின்னு அவங்க அம்மாட்ட கெஞ்சுறாங்க. கடைசியில் போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளுமே இந்த அவங்க அம்மா போட்டு தள்ளிடுது. என்னோட படத்தையே சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லைங்க, அதை சொல்லலைன்னா அதுதாங்க தப்பு. இதுதான் இந்த படத்தோடைய கதையும். இது மட்டுமே ஒரு படத்துக்கு போதுமானா சத்தியமாக போதாது. அதில் நிறைய நுவான்சஸ் இருக்குது, நிறைய எமோஷ்னல் வேல்யூஸ் இருக்குது. இப்படிதான் இருக்கும் ஒரு படம் அப்படின்னும் போது அது ஏற்ற இறக்கங்கள் இருக்கணும். இதில் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக போகிறது. நடிப்பு வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லாமல், அதே மாதிரி அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல், எல்லாமே வந்து என்னென்னா அறவேக்கடாகவே இருக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. இது அதே மாதிரி பாடல் காட்சிகளும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு காட்சிகளுக்கும் உண்டான அந்த கனெக்டும் சரி, எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ். இதை தாண்டி இந்த படத்தில் ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நாட்டு என்னென்னா, இது வரைக்கும் நியூஸ் பேப்பரில் நம்ம படிச்சுட்டு அப்படி கடந்து போயிருப்போம். இந்த மாதிரி காதலி ஏமாற்றிய காதலி எப்படா ஏமாற்றிருப்பா அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்திருக்கும். நியூஸ் 5 பேரை ஏமாற்றிட்டா, 5 கணவர்களும் ஏமாற்றிய பெண் அப்படின்லாம் பார்ப்போம். எப்படி ஏமாற்றிருப்பா, எந்த ஊரில் ஏமாற்றிருப்பா அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும்ல. அதுக்கு வந்து இது ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்கிற அந்த இயக்குனருக்கு ஒரு பாராட்டுகள். மற்றபடி இது மட்டுமே போதாது அப்படிங்கிறத இந்த உசுரே அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உசுரை வாங்குறாங்கயா அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு சொல்ல வைக்குது. ஸோ உசுரே படத்துக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை.